ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி ஃபைனல்ல அவங்க கூட மோத நாங்களும் வந்துட்டோம்ல. இப்படி வந்து ஸ்ரீலங்கா ஏ டீம் மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தானை ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்கா ஏக்கும் நடந்த மேட்ச்ல வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீலங்கா ஏ வின் பண்ணா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணா மட்டும் பத்தாது, நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட ஏ டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. பேட்டிங்ல பட்டைய கிளப்பி 50 ஓவர் முடிவுல 322 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திக்வெலா, அவிஸ்கா பெர்னாண்டோ இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க. நாங்க அவ்வளோ ஈஸியா விக்கெட்ட விட்டு குடுக்க மாட்டோம். சும்மா நங்கூர மாரி நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 16வது ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போலங்க. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாங்க. இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டினியூ நினைக்கும் போது அப்பதான் ஒரு கட்டத்துல 17வது ஓவர்ல டிக்வேலா வந்து அவுட் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் அவிஸ்கா பெர்னாண்டோ இருந்துட்டு நான் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பினாரு. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வனிடு பெர்னாண்டோவும் வந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவிஸ்கா பெர்னாண்டோ வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால ஸ்ரீலங்கா 50 ஓவர் முடிவுல 322 ரன் எடுத்து பட்டே கிளப்பிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய டார்கெட்டு. இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் ஏன் எங்க சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஆப்கானிஸ்தான் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணலனா கூட நல்ல டஃப் குடுப்பாங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா ஆரம்பத்திலே அவங்களுக்கு அதிர்ச்சிங்க. ஹாசனும் இம்ரான் மீரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப வந்து போடுவாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல இம்ரான் மீர் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, நூருல் இம்ரானும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் வந்து போயிருச்சு. ஆனா என்னதான் 2 விக்கெட் போனாலும் ஹாசன் இருந்துட்டு, நான் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பேன்னு சொல்லிட்டு, மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவர் கூட வந்து பகீர்சா மத்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹாசனும் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால ஆப்கானிஸ்தான்னால ஒண்ணுமே பண்ண முடியல. வெறும் 219 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா 103 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமா ஃபைனல்ல இந்த ட்ரை நேஷன் சீரிஸ்க்கான ஃபைனல்ல வந்து இந்தியா கூட ஸ்ரீலங்கா தான் வந்து மோத போறாங்க. இந்தியா ஸ்ரீலங்கா 2 பேருமே பேலன்ஸா இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்த ட்ரை நேஷன் சீரிஸ்ல நடந்த மேட்ச்ல இந்தியா ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க, ஸ்ரீலங்கா ஒரு மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. அதனால ஃபைனல் வந்து பயங்கர டஃப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஃபைனல்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்தியா கொடுக்க போறாங்க, ஸ்ரீலங்கா எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.